கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சார கூட்டத்தில் விஜயை நோக்கி செருப்பு வீசப்பட்ட காட்சி. கூட்டத்திற்கு நடுவில் நின்ற இளைஞர் ஒருவர் விஜயை நோக்கி செருப்பு வீசியுள்ளார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சார கூட்டத்தில் விஜயை நோக்கி செருப்பு வீசப்பட்ட காட்சிகள். கூட்டத்திற்கு நடுவில் நின்ற இளைஞர் ஒருவர் விஜயை நோக்கி செருப்பு வீசும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சார கூட்டத்தில் விஜயை நோக்கி செருப்பு வீசப்பட்ட காட்சி. கூட்டத்திற்கு நடுவில் நின்ற இளைஞர் ஒருவர் விஜயை நோக்கி செருப்பு வீசியுள்ளார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? கடந்த சனிக்கிழமை இரவு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேற்கொண்டிருந்த கரூர் நகரத்தின் தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே ஒரு மிகப்பெரிய நெருக்குதல் ஏற்பட்டு அங்கே ஒருவர் மீது ஒருவர் ஏறி மிதித்து சென்றதிலே 41 உயிர்கள், அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. இந்த நிலையில்தான் அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்காக சென்றவர்களிலே ஏராளமான குழந்தைகள், பெண்கள் என்று பலரும் உயிரிழந்த நிலையில் இந்த பிரச்சனை அங்கே எப்படி தொடங்கியது? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏற்கனவே ஒரு 5 ஊர்களிலே தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருக்கின்றார். அங்கேயும் ஒவ்வொரு இடத்திலும் கூட இதே போன்ற ஒரு பெரிய மக்கள் கூட்டம் தான் வந்திருந்தது. எனவே அங்கெல்லாம் உயிரிழப்பு ஏற்படாத நிலையிலே கரூரில் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? எந்த இடத்தில் இருந்து அந்த உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு பதற்றம் அந்த கூட்டத்துக்கு இடையே ஏற்பட்டிருந்தது என்பது தொடர்பாக பல்வேறு காட்சிகள் தற்போது வெளியாகி வருகின்றன. அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேடையில், அதாவது அந்த வாகனத்தின் மீது நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை நோக்கி 2 செருப்புகள் வந்து விழுந்தன. அந்த காலணிகள் அவரை நோக்கி வந்து விழுந்த பிறகுதான் கூட்டத்தில் இருந்தவர்களிடையே ஒரு பதற்றம் ஏற்பட்டது. அந்த காலணி வீசப்பட்டதற்கான காரணம் குறித்தும் பல்வேறு விளக்கங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த காலனியை எப்படி அங்கே இருந்த தொண்டர்கள் வீசுவார்கள், எனவே பிரச்சனையை உண்டு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு சிலர் கூட்டத்திற்குள் புகுந்து அவர்கள்தான் அந்த காணொலியை வீசியிருந்தார்கள், அந்த காலணிகளை எடுத்து வீசியிருந்தார்கள். அவர்களுடைய நோக்கம் கூட்டத்தில் கலவரத்தை உண்டு செய்ய வேண்டும் என்பதுதான். அதன் காரணமாகத்தான் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் போல அந்த கூட்டத்திற்குள் புகுந்து விஜய் மீது தங்களுடைய காலணிகளை எடுத்து அவர்கள் வீசி விட்டார்கள் என்று தாவேக ஆதரவில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லி வருகின்றார்கள். அதே நேரம் ஆளுங்கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், அரசு துறையை சார்ந்தவர்கள் பலரும் சொல்லும் பொழுது விஜயினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அந்த பெரிய கூட்டத்தில் சிக்கிக் கொண்டவர்கள், அதாவது நாங்கள் தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம், இந்த இடத்தை விட்டு நகர முடியாமல் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம், உங்களுடைய பேருந்து எங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது, எனவே எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், கடந்து செல்லக்கூடிய வகையிலே ஒரு வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி விஜயை நோக்கி அவர்கள் கூக்குரல் எழுப்புகின்றார்கள். ஆனால் அந்த பெரிய கூட்டத்தில் விஜய்க்கோ அல்லது விஜயை ஒட்டி நின்ற அந்த பாதுகாவலர்களுக்கோ கூட்டத்தில் இருந்து குரல் எழுப்பக்கூடியவர்களுடைய அந்த வார்த்தைகள் எதுவும் கேட்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது. எனவே விஜயனுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால், தங்கள் பக்கம் விஜயை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என்றால், தங்களுக்கு தேவையான தண்ணீரை விஜய் வழங்க வேண்டும் என்றால், அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு அவர்களுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு நின்ற இடத்திலிருந்து ஏதேனும் ஒரு பொருளை எடுத்து அந்த பேருந்தின் மீதோ விஜயை நோக்கியோ வீசக்கூடியதான் அவர்களுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு. அந்த அடிப்படையில் தான் குனிந்து தங்களுடைய காலில் இருந்த அந்த காலனியை கழற்றி விஜய் மீது வீசினார்கள். முழுக்க அந்த காலனி வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தானே தவிர மற்ற வெளியிலிருந்து வந்த பிற கட்சியை சார்ந்த யாரும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த செருப்பை கலட்டி வீசி இருந்தாலும் கூட அவர்களுடைய நோக்கம் விஜயை அவமதிக்க வேண்டும் என்பது கிடையாது. அவர்கள் நோக்கம் விஜயினுடைய கவனத்தை ஈர்த்து குறைந்தபட்சம் தங்களுக்கு தேவையான தண்ணீரை விஜய் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தங்களுடைய செருப்பை கலட்டி அவர்கள் விஜயை நோக்கி வீசி இருந்தார்கள் என்றெல்லாம் அரசு தரப்பில் வழங்கப்பட்டிருந்த செய்தியாளர் சந்திப்பிலும், அதே போன்று திமுக சார்ந்து முக்கிய அரசியல் தலைவர்கள் வழங்கியிருந்த அந்த செய்தியாளர் சந்திப்பிலும் கூறப்பட்டிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.